நீங்கள் உங்கள் சுய நலத்திற்காக வாழ்கின்றவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய மனுஷனாய் இருந்து சுய நலத்திற்காக வாழ்ந்தாலும், அல்லது மனம் திரும்பாத ஒரு பாவியாய் இருந்து சுய நலத்திற்காக வாழ்ந்தாலும், அது பயனற்ற வெறுமையான வாழ்க்கையாய் முடிந்துவிடும். அதில் எந்த பயனும் இல்லை. சுயநலமான வாழ்வு இருதயத்தில் கசப்பையே உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் அதிக ஞானத்தில் சலிப்புண்டு என்றும் அதில் சமாதானம் இல்லை என்னும் அடிப்படை பாடத்தை கற்றுக்கொண்டோம். பின்னதாக உலகம் தரும் அனைத்து பாடங்களும் செல்வங்களும் அறிவும் தற்காலிகமே என்றும் கற்றுக்கொண்டோம். இன்றும் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். இன்றும் கூட ஜீவனை வெறுத்த உலக ஞானியாம் சாலமோனை குறித்து காணப்போகிறோம். சூரியனுக்கு கீழ் சேர்த்து வைக்கும் அனைத்து ஆசைகளும் மாயைதான் என்பதை குறித்தும் தியானிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். இருவருடைய மரணமும் ஒன்று போலவே இருக்கிறது. அவர்கள் பெரிய ஞானியாயிருக்கலாம், டாக்டர் பட்டமெல்லாம் பெற்றிருக்கலாம், ஞானி என்று உலகத்தாரால் போற்றப்படலாம். என்றாலும் மரண வேளை வரும் பொழுது இவை ஒன்றுமே அவர்களை காக்க முடியாது. அவர்களுக்கு வரும் மரணத்தை தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் அவர்களின் மரணத்தை நிறுத்த முடியாது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மாயை என்பதின் அர்த்தத்தை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். மாயை என்பது வெறுமை, அர்த்தமற்றது, நோக்கமற்றது. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளெல்லாம் சாலமோனுக்கு விசனமாயிருக்க காரணம் என்ன? தாமஸ் எடிசன் வாழ்க்கை இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இவர் தன்னுடைய கடுமையான ஆராய்ச்சியின் இறுதியிலே மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். இவர் மிகவும் சிறந்த ஒரு ஞானி. ஆனால் இவரும் எல்லாரைப் போலவும் தான் மரித்தார். அவர் விஞ்ஞானியாய் இருந்ததினாலே உண்டான மேன்மை என்ன? இவர் ஆய்வு செய்யும் பொழுது அநேக பொருட்களை கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருந்தார். ஆனால் அநேக ஆய்வுகள் தோல்வியிலேயே முடிவடைந்தன. இது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியான காரியமாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, வாழ்க்கையே அவருக்கு கசந்திருக்கும், இல்லையா? சாலமோன் சொல்கிறார், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. பிரசங்கி 2:18, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளிலே இந்த உலகத்தின் உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். நீங்கள் மிக அழகான ஒரு வீடு வைத்திருந்தாலும் சரி, அழகான ஒரு வாகனத்தை வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அதை விட்டு செல்கிறீர்கள். இதை குறித்து என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இதனால் நமக்கு உண்டாகும் மேன்மை என்ன? அநேக விசுவாசிகள் ஓடி ஓடி செல்வத்தை சேர்த்து இறுதியிலே அவிசுவாசியான தங்கள் உறவினர்களுக்கு அதை விட்டு செல்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலேயே தனக்கென்றும் செலவழிக்காமல், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் கொடுக்காமல், சேர்த்து சேர்த்து இறுதியிலே அவிசுவாசிகளின் கையிலே கொடுப்பது எத்தனை வேதனையான ஒரு காரியம் இல்லையா? சாலமோன் தான் கூறியது போலவே அவருடைய வாழ்க்கையின் இந்த பிரச்சனையை சந்தித்தார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் விளக்கமாய் வாசிக்கிறோம். சாலமோன் ஞானி தன்னுடைய மூடனான மகனிடத்திலே ராஜ்யத்தை விட்டு சென்றார். அவனே அந்த ராஜ்யம் 2ஆக பிரிய காரணமாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? உலக செல்வத்தின் நிலைமையும் இதுதான். பிரசங்கி 2:19, அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே.
மூடர் கையிலே கொடுப்பதற்காக பிரயாசப்பட்டு சம்பாதித்தது நேரத்தை வீணாக்குவதாகும் என்று சாலமோன் கண்டார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். இந்த கருத்து சூரியனுக்கு கீழே வாழ்ந்த மனிதனின் கருத்து. தேவன் இல்லாமல் தேவனுக்கு வெளியே இருந்து கூறப்பட்ட கருத்து இது. எபேசியர் 2:7 கூறப்பட்டுள்ள உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கின்ற விசுவாசியான மனிதனுடைய கருத்து அல்ல. சூரியனுக்கு கீழே வாழுகின்ற மனிதனுடைய கருத்துக்கள் எல்லாம் தோல்வி மனப்பான்மைக்கு நேராகவே நடத்தும். எல்லாம் அவனுக்கு தீமையாகவே முடியும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும். பிரசங்கி 2:23 பாருங்கள். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. சாலமோன் தான் கண்டுகொண்டதை இங்கே குறிப்பிடுகிறார். தன்னால் இந்த காரியத்திலே ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அறிந்து கொண்ட அவர் அதை குறித்து வேதனைப்படுவதனாலும் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை என்கிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை பாருங்கள். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்கிறவர்களாயிருக்கிறீர்களா? தேவனுடைய மனுஷனாக இருந்து சுயத்திற்காக வாழ்ந்தாலும் சரி, இல்லாவிட்டால் மனம் திரும்பாத ஒரு பாவியாய் இருந்து சுயத்திற்காக வாழ்ந்தாலும் சரி, அது பயனற்ற வெறுமையான வாழ்க்கையாய் முடிந்துவிடும். அதில் எந்த பயனும் இல்லை. இந்த சுய வாழ்வு இருதயத்திலே கசப்பையே உண்டாக்குகிறதா இருக்கிறது. கசப்பான வாழ்வே அவர்களுக்கு பரிசாய் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. நாம் அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறோம் என்பதை அறிந்து வாழ்வோம் என்றால் அது இனிமையான ஒரு வாழ்க்கையாய் அமையும். நாம் ஒரு பொருளை அனுபவித்து இருதயத்திலே மகிழ்ச்சி அடைவது தேவனுடைய இரக்கத்தினால் உண்டாகிற பரிசாகும். எனவே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனுடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகத்தினால் பெற்ற செல்வத்தினால் வேதனை உண்டாகிறதில்லை. தொடர்ந்து பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே சாலமோன் வாழ்க்கையின் தலைவிதிப்படி என்று சொல்லுகிற தத்துவத்திலே தன்னுடைய மன திருப்தியை அடைய முடிகிறதா என்று சோதித்து பார்க்கிறார். இந்த தத்துவத்திலே தன்னுடைய பரிசோதனையை மேற்கொண்டு முடிவை வெளியிடுகிறார். இந்த கோட்பாடு வலியுறுத்தும் கருத்து இதுதான். அனைத்து நிகழ்ச்சிகளும் மாற்ற இயலாதபடி நிலைத்திருக்கின்றன என்றும் மனித முயற்சி அவற்றை மாற்ற முடியாது என்றும் நம்பிக்கை கொள்வதாகும். இந்த அநேக நம்பிக்கைகள், கொள்கைகள் இந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிறதாகவே இருக்கிறது. இதில் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்று வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் மனிதர்களோடு பேசி பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் இந்த கொள்கையின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை வெளிப்படும். தேவனை விசுவாசித்தேன் என்று சொல்லுகிறவர்களிலேயும் கூட சிலர் இந்த கொள்கையை அவர்களை அறியாமலேயே பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி தரும் உண்மையாயிருக்கிறது. நீ என்னதான் தேவனை தேடினாலும் அவர் உனக்கென்று என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் நடந்தே தீரும் என்று இவர்கள் கூறுவார்கள். இதன் மூலம் நீங்கள் ஜெபிப்பதும் வேத வாசிப்பதும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை வலியுறுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகச் செய்வார்கள். ஒரு தேவ ஊழியர் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆகாயத்திலே காற்று அழுத்தம் வித்தியாசமானதாக இருந்தது. எனவே விமானத்திற்கு ஆபத்து நேரிடுமோ என்று பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வேளையிலே போதகர் அருகில் இருந்தவரை நோக்கி, நீங்கள் இந்த மோசமான தட்பவெட்ப நிலையின் மத்தியிலே விமானத்திலே போய்க் கொண்டிருப்பதை குறித்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். உடனே அவர், நாம் பயந்து விடுவதனாலே எந்த பயனும் ஏற்பட போவதில்லையே, என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும், நாம் அதை மாற்ற முடியாது, நான் மரிக்க வேண்டிய என்னுடைய நேரம் வந்துவிட்டால் அதை நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறினார். இதே போன்ற கோட்பாட்டிலே மன திருப்தியை பெற முடிகிறதா என்று சாலமோன் சோதித்து பார்க்கிறார்.
பிரசங்கி 3-8 கவனியுங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதுவே இந்த கோட்பாட்டை பற்றிய சாலமோனின் கருத்துக்கள். சிலர் இவ்விதமாக கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும், நீ அதற்கு ஏற்றபடி வாழ்ந்துவிடு என்பார்கள். மனம் போல வாழ்வது என்பதும் இந்த கோட்பாட்டின் ஒரு வகையே ஆகும். பிரசங்கி 3-9 வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? நாம் ஏன் அவர்களோடு மோத வேண்டும்? அதனால் என்ன பயன்? நீங்கள் அவர்களோடு மோத முடியாதென்றால் அவர்களோடேயே சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய மக்களிடையே காணப்படுகிற ஒரு தத்துவம். நவீன கால மனிதர்கள் இவ்வாறு தான் செயல்படுகிறார்கள். குறிப்பாக தேவனற்ற தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இவ்வாறு செயல்படுகிறார்கள். இதன் அடிப்படையிலேயே பணத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை கடினமானதாகவே இருக்கும். வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு வாழும் பொழுது நமக்கென்ன பயன் உண்டாகப் போகிறது என்று இந்த மக்கள் நினைத்துவிட்டால் வாழ்க்கை கேடானதாகவே போய்விடும். நாம் பெறுகின்ற பொருட்களினாலே நமக்கு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை என்று சுய நோக்கத்திலே சிந்தித்துவிட்டால் மனம் போல வாழ முடிவு செய்து விடுவார்கள். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அதன்படியே எல்லாமே நடைபெறுகிறது. எனவே வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதனாலே பலன் ஒன்றுமில்லை என்று சாலமோன் தேவனுக்கு வெளியே இருந்து சிந்திக்கிறார். பிரசங்கி 3:10 பாருங்கள். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். சாலமோன் சுற்றிலும் உள்ள மக்களை பார்க்கிறார். அவர்களுக்கு இருக்கின்ற பாடுகளையும் பார்க்கிறார். எனவேதான் அதிலிருந்து தப்பினாலே பெரிய காரியம் என்று எண்ணுகிறார். அதே வேளையிலே தேவன் மனுபுத்திரருக்கு அனுமதிக்கின்ற இந்த பாடுகள் ஒரு நோக்கத்தோடையே கொடுக்கப்படுகின்றன என்பதையும் நாம் அறிய வேண்டும். அவர்கள் அந்த பாடுகளின் மத்தியிலே தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்கள் வழிகளை சீர்திருத்திக் கொள்ளவும் தேவனையே சார்ந்து கொண்டவர்களாய் வாழ தங்களை அர்ப்பணிக்கவும் வாய்ப்பை அவர் உருவாக்குகிறார். மக்களுக்கு தன்னுடைய வழிகளை போதிக்கவும் இந்த பாடுகளை தேவன் பயன்படுத்துகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். உலகத்தையும் மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே உலகம் தங்களை திருப்தி செய்ய மாட்டாது என்பதை கண்டுகொள்கிறார்கள். அவருடைய உள்ளம் இன்னும் வெறுமையாகவே காணப்படுகிறது. சிலர் இந்த உலகத்தை நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அனுபவிக்கப் போகிறேன் என்று சொல்ல கேட்டிருக்கலாம். என்றாலும் சிலர் வாழ்க்கை என்பது ஒரு ஆரஞ்சு பழம் போன்றது, நான் அதை பிழிந்து எடுத்து மிக சிறப்பாக சுவைக்கப் போகிறேன் என்கிறார்கள். இவை எல்லாம் தன்னை திருப்தி செய்யும் என்று எண்ணியே சாலமோன் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். ஆனால் அவை ஒன்றுமே அவரை திருப்திப்படுத்தவில்லை. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் என்று வாழ்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை மிக முக்கியப்படுத்தி வாழ்வதைப் போல பேசுவார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் காணப்பட மாட்டார்கள். நான் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் நான் ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று கூறுவார்கள். இந்த கோட்பாடு தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது. தேவன் ஜெபத்தை கேட்கவும் பதிலளிக்கவும் மாட்டார் என்றே இந்த கொள்கை கூறுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை இரக்கமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும். இதனை அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே நாம் மற்றொரு தத்துவத்தை பார்க்க போகிறோம். அந்த கொள்கையிலும் சாலமோன் பரிசோதனை செய்து பார்க்கிறார்.
தற்பெருமை என்பதிலே ஒருவன் தன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறான். அதில் திருப்தி அடையக்கூடுமா என்பதை சாலமோன் அலசி ஆராய்கிறார். பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். உலகத்திலே இன்னொரு விதமான ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள். நன்மை செய்ய வேண்டும் என்று கூறுகிற கூட்டம்தான் இது. அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிற வரை எவ்வளவு நன்மைகள் மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை அவன் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள். அவர்கள் அவ்வாறு நன்மை செய்கிறார்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை தத்துவம் அது. பிரசங்கி 3:13 அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த உலகப் பொருட்களை கூட அனுபவிக்க முடியாது. பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது இயலாது. நாம் தேவனுக்குள்ளாக பிரயாசத்தின் பலனை அனுபவித்து அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய பிரயாசங்களின் பலனை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் நன்றி கலந்த உள்ளத்தோடு அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அதை அனுபவியுங்கள். சிலர் பிரயாசத்தின் பலனை தகாத விதமாயும் அனுபவிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் குடிப்பது தவறல்ல என்று வாதாடுவார்கள். ஆனால் வேதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லையே. பிரசங்கி 3:14 பாருங்கள். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சாலமோன் இந்த உலகத்தின் பல காரியங்களை கவனித்து பார்த்து குறிப்பிட்டு சொல்லி அவற்றினாலே பயன் இல்லை, எல்லாமே மாயை என்றே சொல்கிறார். எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்பது சரியான ஒரு காரியம் அல்ல. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனை தேடி தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே வாழ தன்னை அர்ப்பணித்து வாழுகிறானோ, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை சீர்திருத்தி கொண்டு அவரை பின் செல்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த மேலான திட்டங்களை அவரே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை தருவாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்திய உம்முடைய அருமையான வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் உமக்கு வெளியே இருந்து சிந்தித்த காரியங்கள் இன்றைக்கும் உலகத்திலே உண்மையானதாக இருக்கிறது. அநேகர் அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களுக்கென்று மேலான நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை உண்மையாய் தேடுகிற, உண்மையாய் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய தொடர்ந்து எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று கேட்ட சத்தியங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். சூரியனுக்கு கீழே உள்ள அனைவரும் மாயையே என்கிறார் ஞானி சாலமோன். அதாவது ஞானியோ மூடனோ மரணத்தை சந்திக்க வேண்டும் என்னும் உரிமையை உணர்த்துகிறார். அவர்தான் அறிந்திருந்த ஞானத்திலும் நிம்மதியில்லை என்பதை அனுபவித்தருகிறார். பின்னர் ஒருவன் தனக்காக பொருட்களை சேர்த்து வைக்கப்படும் பாடுகளையும் மாயை என்றே கூறுகின்றார். பிறகு நாட்கள் அலுப்புள்ளது என்றும் இதை குறித்து வேதனைப்படுவதாலும் பிரயோஜனம் இல்லை என்று அவர் உணர்ந்தார் என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். அன்பிற்கினிய தேவ பிள்ளையே, நாமும் இன்றைய காலத்தில் நமக்காகவும் நமது வாழ்விற்காகவும் சூரியனுக்கு கீழ் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் சேர்த்து வைக்கிறோம். முடிவிலே என்ன நடக்கும்? நம் மகனோ பேரனோ மூடத்தனமாக நம் சேர்த்து வைத்த சொத்துக்களை தவறாக செலவு செய்வார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நாம் சேர்த்து வைத்த நம் சொத்துக்காக நம்மையே கொல்லவும் துணிவார்கள். இது நம்மில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அல்லவா? ஆகவே அன்பர்களே, உலக பொருட்களுக்கு ஆசைப்பட்டு தேவன் நமது வாழ்விற்கு தந்த நிம்மதியை இழக்க வேண்டாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என கூறி விடை பெறுகிறோம். தேவனுக்கே மகிமை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7.